கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. எனக்கு அருமையானவர்களை, பாவம் செய்கிறவன் இயேசுவை கண்டதும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்போ அவரை அறியாதவன் தான் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அவரை அறியாமல் இருக்கும் பொழுதுதான் பாவங்களிலே நாம் சிக்கிக்கொள்ளுகிறவனாக இருக்கிறோம். ஆகவே அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோமா? சில வேளைகளில் சொல்லிடுறோம்ல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, நான் பாவத்தில் விழுந்துட்டேன், கோபப்பட்டுட்டேன், எரிச்சல் அடைந்துட்டேன், மற்றவர்களை நான் தவறான வார்த்தைகளை உபயோகித்து விட்டேன், இல்லை பல காரியங்களை சொல்கிறோம். நாம் பாவத்தில் விழுகிறோமானால் நாம் அவரில் நிலைத்து இல்லை என்று சொல்லி அர்த்தம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, நாம் அவரில் நிலைத்திருக்கிறோமா? நாம் அவரில் நிலைத்திருப்போமானால் நாம் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய அவர் நம்மை அனுமதிக்க மாட்டார். முக்கியமாக நம்ம ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்று நீ எதிலே நிலைத்திருக்கிறாய்? கர்த்தருடைய வார்த்தையிலும் அவரை சார்ந்திருப்போமானால் நம்மை சத்துரு மேற்கொள்ள முடியாது. மனிதனுடைய போதனைகள், மனிதனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில மேன்மைக்கு கொண்டு வரவே செய்யாது. ஒரு மனிதனுடைய போதனை, அவன் நல்லா போதிப்பா, ஏதாவது ஒன்று வந்து அவன் தன்னுடைய வாழ்வின் ஓட்டத்தை விட்டு மாறிவிட்டானால், பாதையை விட்டு போயிட்டானா, உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவன் கிறிஸ்துவுக்காக நின்னா இன்னைக்கு பேக் ஸ்லைட் ஆயிட்டான் இல்லை. ஆனால் நாம் கர்த்தரையே சார்ந்திருப்போமானால், கர்த்தரில் நிலைத்திருப்போமானால் இந்த வார்த்தைகளுக்கு இடமே இல்லை. இன்றைய நாளின் இந்த நாளை துவங்குகிற நீ தெய்வ சமூகத்தில் ஜெபித்து இந்த நாளை ஆரம்பி. கர்த்தருடைய வேதத்தை படித்து தியானித்து விட்டு ஆரம்பி. இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா, ஒரு வேகமாக மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க, ஐ எம் வெரி பிஸி. ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஜெபத்திற்கு நேரம் இல்லை, வேத வாசிப்புக்கு நேரம் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம். நீ நேரத்தை ஒதுக்க ஆரம்பி. இன்று பொருத்தனை எடு. நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் வாசிப்பேன், நீ இயேசுவுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்குவேன். நீ இதை செய்து பார். நீ அவர்களை நிலைத்து நின்று பார். அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். He will never put you to shame and he will fight for you. உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. உண்மையிலே நிலைத்து நின்று உம்முடைய பிள்ளைகள் கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உலகத்தோடு கூட ஓடுவதற்காக நேர் எங்களை அழைக்கவில்லை, எதிர்த்து நிற்க அழைத்திருக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்மிலை நிலைத்து நின்று கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.